ரீசெண்டாவே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ ஏர் டிராப்ஸ பத்தி தான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுல மேக்ஸிமம் நெறைய கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா, ஒரு வீக்குக்கே இல்லன்னா ஒரு 1 மந்த்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஏர் டிராப், டெஸ்ட் நெட்ங்கிறதே வந்து எப்படியும் ஒரு 10க்கு மேல நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதை விட அதிகமா வரும். பட் நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை தர்ற மாதிரியான ஏர் டிராப்ஸ் அப்படிங்கிறது 10க்கு மேல நம்ம வந்து ஒரு மந்த்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டெண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து அதிகமான ஏர் டிராப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் வந்து 3 தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, நான் மேக்ஸிமம் நமக்கு அதிகமாக கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாமல் நமக்கான ஏர்னிங்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் இருந்தேன். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்காய் நியூஸு, அப்புறம் அந்த மேமோ செயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏத்தினி நெட்வொர்க். ஸோ இது 3 மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஃபர் வந்து பண்ணேன். ஸோ இதில் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒர்க்கு எதுவும் இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்கோ இல்லைனா ஒவ்வொரு 12 ஹவர்ஸ்க்கோ போயிட்டு கிளைம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மைனிங் அப்ளிகேஷனில் இருக்கட்டும் இல்லைனா மேட்மோ சேனலில் போயிட்டு ஜஸ்ட்டு செக்இன் பண்ணி நம்ம அதை கிளைம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் சஜஷன் பண்ணேன். ஆனால் நான் வந்து உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு மேலே நான் வந்து அட்டன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் வந்து பார்த்தே ஆகணும். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து லைக் பண்ணி ஆகணும். ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஏர் டிராப்ஸுங்கிறது எதுக்காகனா, அதில் மெயினாக டெஸ்ட் நெட்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன் டெஸ்ட் நெட்ன்றாங்கன்னா, இப்போது ஒரு நியூஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆப் வருது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணணுன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் கொடுத்து நிறைய ப்ரொமோஷனெல்லாம் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பண்ணலாம். பட் அவங்கக்கிட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட் வந்து இருக்காது. இப்போது கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏர் டிராப்ஸ்ன்னு வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த பட்ஜெட்டை குறைச்சிக்கிட்டு அவங்களுடைய ப்ரொமோஷனை அதிகப்படுத்திக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிராப்ஸ்னே வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, நியூஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து டிரான்சாக்ஷன்லாம் கரெக்டாக நடக்குதா, அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, ஸோ செல் பண்ணுறாங்க, இல்லைனா ரிவார்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நெட்வொர்க்கு கீழே அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கிளைம் ஆகுதா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் நெட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சோலோவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போது நான் வந்து உங்களுக்கு ரெஃபரல் வந்து பண்ணிட்டேன். ஸோ ரெஃபர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து தோணும், நீ யூடியூப் சேனலை வச்சு ரெஃபர் பண்ணுறடா, உனக்கு நிறைய கமிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உண்மை தான், உண்மை இல்லாமலாம் போகிறது கிடையாது. பட் நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஆக்டிவாக இருந்து அதை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து எனக்கும் கமிஷன் கிடைக்கும். இல்லை என்ன மாதிரி நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் ஏர் டிராப்ஸோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து போட்டு அதில் ரெஃபரல் லிங்கை கொடுத்து யாராச்சும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து சோலோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஈஸியாக இருக்கிறது. ஜஸ்ட் நம்ம வந்து எந்த ஒரு டாஸ்க்குமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு சில விஷயங்களை மட்டும் பண்ணாவே போதும். கிளைம் பண்ணிக்கிறது, இல்லைனா ஒரு சில ஆட்ஸ், இல்லைனா ஒரு சில ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான். ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டெஸ்ட் நெட்டில் இருக்கிறதுனால அவங்க ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வராங்க அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மெயின் நெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதெல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் விளம்பரத்தை எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்சியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். மேக்ஸிமம் உள்ளே வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறதுனால, சரி இதையாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏர் டிராப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உள்ளே வந்தேன். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி ஏர் டிராப்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வந்தேன். பட் அப்போ நான் அட்டன் பண்ணுற போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, டிஸ்கார்டில் போய் ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டிட்டு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சில டாஸ்க்காக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னால் பண்ண முடியாது, கடுப்பாயிட்டேன். ஸோ சோம்பேறி, லேசினஸ் தான் சொல்லணும். பட் இப்போவும் அதே மாதிரி டாஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஏர் டிராப்ஸும் வருது, அதே சமயம் மைனும் பண்ணலாம். ஸோ மைன் பண்ணக்கூடிய ஏர் டிராப்ஸும் வருது, அதுக்கப்புறமா 24 ஹவர்ஸ்க்கு கிளைம் பண்ணுற மாதிரியான ஏர் டிராப்ஸும் வருது, இல்லை ஒரு 5 மினிட்ஸ்க்கு கிளைம் பண்ணக்கூடிய ஏர் டிராப்ஸ் கூட வருது. ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலில் தான் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிரிப்டோ தமிழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் தமிழ் கிரிப்டோ சி, அதுக்கப்புறம் டெலகிராமில், ட்விட்டரில் ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் டிராப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஸோ அங்கே நீங்கள் உங்களுக்கு எது வர்த்தாக இருக்குன்னு தோணுதோ, இல்லைனா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ, இல்லை எதில் நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு தோணுதோ அதை நீங்கள் எடுத்து ஏர் டிராப்ஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான ரிவார்டை வந்து வாங்கிக்கலாம். இதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நோகாமல் நோம் கும்புற மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸை மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை வேறு ஏதாச்சும் டாஸ்க்கை பண்ணி நிறைய ரிவார்டை கொடுத்து மெயின் நெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது அதில் அதனுடைய ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏர் டிராப்ஸை ஒருவேளை உங்களுக்கு நான் வந்து சஜஷன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிரும்.
ஏன்னா இதை வந்து இவன் நம்மளுக்கு பண்ணியிருந்தா இருக்குமே, இவனை நம்பிட்டே இருந்தோமே அப்படிங்கிறலாம் நினச்சிருவீங்க. ஸோ அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச இந்த 3 யூடியூப் சேனல்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நிறைய ஆட்ராப்ஸ் வந்து பார்க்கலாம். நோட்ஸ் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கனாலே வந்து எப்படி நம்ம எடுத்த ரிவார்டை ஸ்வாப் பண்ணிக்கிறது, எப்படி வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர்ட்ராப்ஸே வந்து அட்டன் பண்ணேன். இதில் மேக்ஸிமம் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு ஓவராலான ஒரு வீடியோ. நான் ஏன் உங்களுக்கு வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணலை, அண்ட் ஏன் ஒரு சில விஷயத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணேன், அண்டு நீங்கள் வேறு யாராச்சும் வந்து ஃபாலோ பண்ணணுமா இந்த மாதிரியான ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ எனிவே, ஒரு வேளை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேயும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.